சரி, இந்த கேள்வியை பார்த்தா இந்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், இதில் ஒரு பெட்டிகள் இதுக்கு இடையில் 4, 5 நம்பர்ஸ் தந்திருக்காங்க. அந்த நம்பரில் ஏபிசி 3 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இது அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். முதலாவது இங்கே பாருங்கள், 3லேருந்து 2 கழிச்சா உண்டு. இந்த கீழ் 2வது இருக்கிற 3 அதுலேருந்து 2 பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது உண்டு. அதேமாதிரி அடுத்தது பாருங்கள், 8 இருக்குது. அடுத்தது கீழ் வரியில் 5 இருக்குது. ஸோ 8லேருந்து 5 கழிச்சா அதுக்கு முதல் வரி மேலுக்கு இருக்கிறதுல 3 வருது. ஸோ இப்படித்தான் அதில் அந்த படிமுறை செட்டப் இருக்குது. ஸோ இதன்படி நீங்கள் பார்க்கலாம். முதலாவது கேட்டவர் என்ன சாமான், நம்மட கேள்வி ஏயின் பெருமானம் என்னென்னு கேட்டு அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஏயிற பெருமானத்துக்கு பாருங்கள் 7 இருக்குது. ஏக்கு அடுத்தது 4 இருக்குது. ஏக்கு கீழ் லைனில் பாருங்கள். ஸோ 7லேருந்து 4 கழிச்சா வர விட 3, அதுதான் அந்த போட்டிருக்கு. இதே மாதிரி அடுத்தது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். வீரபெருமானம். வீரபெருமானத்துக்கு பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. வீரபெருமானம் பார்க்க போகல. இப்போ நாங்கள் பி இருக்கிற இடத்துக்கு கீழ்த்தட்டில் கீழ் வரியில் இருக்கிறது என்னென்ன, ஸோ அதன்படி பார்த்து எடுத்துக்கிங்களா வீரபெருமானம் என்ன வருது. ஸோ பியிலேருந்து 64 கழிச்சா 48 வரணும். ஸோ அப்படி தான் அந்த பீர செட்டப் இருக்குது. ஸோ பியிலேருந்து 64 கழிச்சா 48. அப்போ வீரபெருமானம் மாதிரி கழிச்சு எடுத்திங்கன்னா 112 வரும். இதே மாதிரி தான் இந்த சீக்கும் இருக்கும் பாருங்கள். சியிலேருந்து எதையோ கழிச்சா அந்த மேலுக்கு இருக்கிற பெருமானம். இப்போ 20லேருந்து சியை கழிச்சா என்ன பெருமானம் வருது அதில் பாருங்கள், மேலுக்கு 9 தானே. ஸோ அப்போ சீர பெருமானம் என்ன 11. ஸோ இப்படியான கேள்வி தானே அந்த லேசான கேள்வி, எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம். இப்படியான கேள்விகள் இன்னும் வேறு இருக்குது. ஸோ பாருங்கள்.